நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் இந்த தோல்வி குறித்தும், மேலும் இன்று இரண்டாம் கட்டமாக திருவண்ணாமலை தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆலோசனை தொடங்கியுள்ளார். குறிப்பாக நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுகவின் வாக்கு சதவீதம், அதாவது பல்வேறு தொகுதிகளில் இந்த தோல்விக்கான காரணம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று மாலையிலிருந்து ஒவ்வொரு தொகுதியாக, அதாவது ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியாக அந்த தொகுதியின் பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் நேற்று மாலை காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்களுடன் ஆலோசனையானது மேற்கொண்டார். அதே போல இன்று காலை வேலூர் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்களுடன் ஆலோசனையானது மேற்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக இன்று 5வது நாளாக மாலை 4 மணி அளவிலிருந்து திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ச்சியாக பின்பு இந்த வாக்கு சதவீதம் குறைந்ததற்கான காரணம், அந்தந்த தொகுதிகளின் தோல்விக்கான காரணம் குறித்து கட்சியின் அந்த பொறுப்பாளர்களுடன் தொடர்ந்து கேட்டறிந்து வருகிறார். குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர்கள் இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது தொடங்கி மாலை ஒரு 6:30 மணி அளவில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதில் பொறுப்பாளர்களுக்கு அடுத்த கட்டங்களாக தொகுதி எவ்வாறு பணியாற்ற வேண்டும் எனவும் பொதுச் செயலாளர் தொடர்ந்து அவர்களுக்கு அறிவுரையாக வழங்க உள்ளார். குறிப்பாக இந்த தோல்விக்கான காரணம், அதாவது இந்த கூட்டணியா இல்ல வேறு ஏதேனும் அந்த தொகுதியில் பிரச்சனை இருந்தால் இதுதான் அந்த தொகுதிக்கான அந்த தோல்விக்கான காரணமா, இல்ல வேறு ஏதேனும் இந்த தோல்விக்கு காரணம் இருக்கிறதா என்பது குறித்தும் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக, அதாவது அடுத்த சட்டமன்ற 26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதற்காக ஆயத்த பணிகள் எப்படியெல்லாம் மேற்கொள்ள வேண்டும், மேலும் அதற்காக அந்த பணிகளை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்து தொடர்ந்து இந்த பொறுப்பாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அவர்களுக்கு அறிவுரையானது தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் எவ்வாறு யாருக்கெல்லாம் இந்த பதவியானது வழங்கலாம், மேலும் எவ்வாறுக்கெல்லாம் இந்த இளைஞர்களுக்கு என்றவாறு அவர்களுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும், மேலும் அவர்களை எப்படியெல்லாம் பணி செய்ய வைக்க வேண்டும் என்பது குறித்து பல்வேறு நடவடிக்கைகள் குறித்தும் தொடர்ந்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இந்த பொறுப்பாளருக்கும் ஒரு அறிவுரையானது தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. அந்த நிலையில்தான் அதாவது நேற்று மாலை, இன்று காலை, இன்று மாலை தொடர்ந்து 3வது கட்டமாக தொடர்ந்து இன்று இந்த ஆலோசனை கூட்டமானது தொடர்ந்து இந்த அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் முனுசாமி, நந்தன் விஸ்வநாதன், SP வேலுமணி, விஜயபாஸ்கர், அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் தற்போது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது.